நமஸ்தே. ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவருடைய ஆப்பிள் கம்பெனி பற்றியும், தி அட்டென்ஷன் டு டீட்டெயில், அதில் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களில் கூட அழகு இருக்கணும், பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். அவருடைய கம்பெனி இன்னும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது. வி ஹாவ் ரெட் அ லாட் அபவுட் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. இப்போ அந்த ஆப்பிள் லேப்டாப்பை எடுத்து அதை பிரித்து எடுத்து, if you look inside, no customer really does that, but if you break it open, look inside it, this is how it looks. Perfection, symmetry, cleanliness. In fact, Steve Jobsum Wozniakum ஆப்பிள் முதல்ல ஆரம்பித்த போது ஓஸ்னியாக் கிட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாராம், இந்த சால்டர்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை அப்படிம்பார். யூ டோன்ட் சால்டர் டு கெட் திங்ஸ் அலைன்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். யூ சால்டர் ஸோ தட் த ஜாயிண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் அண்ட் த பொசிஷனிங் இஸ் ஆஸ் ஆப்டிமைஸ்ட் as பாசிபிள். பட் இவருக்கு அப்சஷன் ஃபார் aesthetic பியூட்டி அவ்வளோ இருந்தது. We don't appreciate it enough until we see how a typical laptop looks. So I am showing that to you. This is a 2019 company பேர் சொல்ல விரும்பல laptop. Are you able to see any symmetry? அந்த ஃபேன் கூட பாருங்களேன், லெஃப்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட் சரியில்லை. ஸ்டிக்கர்ஸ்லாம் பாருங்கள், கோணாமானான்னு ஒட்டிருக்கு. ஓகே, ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு கம்பெனிலேருந்து வருதா இருக்கும். பட் attention to detail, obsession about aesthetics. Where did this come from for Steve Jobs? He talks about it in his autobiography. வால்டர் ஐசக்சன் எழுதின ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி அந்த புஸ்தகத்தில் தன்னுடைய தந்தைக்கிட்டேருந்து அதை ஹீ இன்ஹெரிட்டட் அப்படிங்கிறார். அவர் அந்த உடன் கேபினட் பண்ணிட்டு இருப்பாராம். அதில் இந்த இடம் யார் கண்ணுக்கும் தெரிய போகிறதில்ல, இந்த இடத்துக்கு ஏன் இவ்வளோ நல்ல வுட் யூஸ் பண்ணுறேன், you can just get away with using lower quality wood இல்லையா, nobody is going to be able to see it, it is hidden அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸோட அப்பா சொல்வாராம், அழகாக இருக்கணும்ப்பா, it has to look good, it has to give me peace of mind, I need to sleep. அன்னைக்கு நைட் நான் சரியாக தூங்கணும்னா it should be the perfect version that I can create. என்னால் உருவாக்க முடிஞ்சதில் பெஸ்ட்டை நான் பண்ணணும். This is not good enough for me. Just because மற்றவங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால I am not going to use any random piece of wood. Do you see the connection between the laptop's organization inside and the carpenter's organization of wood? And this is not a new concept. Way back in the times of Greece, அந்த பார்thenon அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு டெம்பிள் இருக்குது. ஒரு அழகான ஒரு ஹில்ல, ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஹில்ல பார்thenon அப்படின்னு ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க ஏத்தன்ஸில். அந்த டெம்பிள் கட்டும்போது இட் இஸ் ஸ்டில் ஸ்டாண்டிங். அந்த டெம்பிள் கட்டும்போது அதில் இந்த டாப் மோஸ்ட் சீலிங் ரூஃபு கிட்ட இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. ஃபிடியாஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஸ்கல்ப்டர் அதை ஸ்கல்ப்ட் பண்ணதாகவும் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு பண்ணார். அண்ட் ஹீ சார்ஜ்ட் டூ மச் டு தி ஏத்தன்ஸ் முனிசிபாலிட்டி. அண்ட் முனிசிபாலிட்டிலேருந்து கூப்பிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஆஸ்கிங், ஹில்லோட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கிற டெம்பிளோட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கிற ஸ்டாச்சு இது, யூ ஆர் சார்ஜிங் டூ மச் ஃபார் இட். யூ ஹவ் பீன் ஸ்கல்ப்டிங் த பேக்ஸ் ஆஃப் த ஸ்டாச்சூஸ், நோபடி கேன் see it from here. Why are you doing this? You are delaying it, you are charging too much அப்படின்னதுக்கு, nobody can see it ன்னு இவர் சொன்னதுக்கு, you are wrong, the gods can see it அப்படின்னாராம். Do you see the connection? You don't do it for the others, you do it because
something else that you have internally, உன்னுடைய benchmark, that is constantly seeing. Is this good enough? Is this the best you can do? அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. Today, the temple is like this. But a reconstruction, அந்த டெம்பிளோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது. Do you see the size of the human beings there? And the statues up there? Nobody can see it. But மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் he has conveyed, Phidias has conveyed. That's there. The gods are seeing. இவர் பேர் Giuseppe Verdi. Giuseppe Verdi, இட்டாலியன் கம்போசர், ஆப்பெராஸ் நிறைய பண்ணியிருக்கார். அதில் ஒரு பர்டிகுலர் ஆப்பெரா பேர் ஃபால்ஸ்டாஃப். 80வது வயசில் பண்ணியிருக்கார். அண்ட் தே சே இட் இஸ் த ஹார்டஸ்ட் டு பெர்ஃபார்ம். ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஹார்டஸ்ட் ஆப்பெரா எதுன்னா Giuseppe Verdi's ஃபால்ஸ்டாஃப். அண்ட் ஹீ கம்போஸ்ட் இட் அட் ஏஜ் 80. அவரை கேட்டாங்களாம், போதாதாப்பா 80 வயசில் இன்னைக்கும் போற்றக்கூடிய, ஆல்மோஸ்ட் 130 years ago he did this, இன்னைக்கும் அதை பற்றி பெருமையாக போற்றக்கூடிய அளவுக்கு, ஐயோ ஜிசப்பியோட ஃபால்ஸ்டாஃபா, ஐ டோன்ட் வாண்ட் டு அட்டெம்ப்ட் அப்படிங்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக, காம்ப்ளெக்ஸாக, சேலஞ்சிங்காக இருக்கிற அந்த ஆப்பெரா, why did you have to compose it at the age of 80? அப்படின்னு அவரை கேட்டதுக்கு, you know what he said? He seems to have said, all my life I have been a musician. I have been striving for perfection. Perfect, இன்னைக்காவது வருமான்னு I have been trying. Of course, I have failed every time. It has always eluded me. I surely had to give it one more try. அப்படின்னாராம், at the age of 80. This is Peter Drucker. We have heard about him, we have read about him earlier too. Peter Drucker had a system. How did he know so much? How was he able to make connections? How did he become the world's most sought after management consultant? அப்படின்னா, he had a system. He ensured he was never the master or the perfect expert in any subject. And what was the system? He used to change subjects every 2-3 years. He used to pick a subject, it seems. Every 3 or 4 years, he will pick a subject. Japanese art இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். 3-4 yearsல கொஞ்சம் தான் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். But that is where I wanted to stop. I wanted to move on to the next subject because I wanted to be the eager beginner student questing for perfection. I didn't want to reach a point where I knew all there was to know and effort from me will not yield great results. For 60 years, I have been learning subjects like this. And I didn't learn it just to learn more about the subject. Every time I learned a new subject, அது ஒரு புது discipline, ஒரு புது approach, ஒரு புது methodology, ஒரு புது assumption-ஐ என் தலைமையில போட்டது. And that has helped me in my progress as a consultant. அப்படின்னு சொல்றாரு. It's a marathon. You always keep striving for a little more in your profession. But I keep looking around, அதிலிருந்து ஏதாவது எடுத்துக்கலாமா, இதிலிருந்து ஏதாவது எடுத்துக்கலாமா பண்ணியிருக்கேன். This is Andre Agassi. During his youth, 90sல இப்படி இருந்தார். அமேசிங் டென்னிஸ் பிளேயர், நிறைய வின் பண்ணியிருக்கார். ஆனால் அவருடைய பிரச்சனை என்னன்னா, நிறைய வின் பண்ணலை. எனக்கு இருக்கிற பொட்டென்ஷியலுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஐ ஷுட் ஹவ் ஒன் மெனி மோர் கிரேட் சாம்பியன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவருடைய பயோகிராஃபியில் எழுதுகிறார். அண்ட் ஹி சேஸ் ஹி வெண்ட் டு அ சாம்பியன் கோச், பிராட் கில்பர்ட் அப்படின்னு பேர். அந்த கில்பர்ட்டுங்கிற கோச்கிட்ட இந்த என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்களேன், வேர் ஷுட் ஐ இம்ப்ரூவ், விச் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கு கில்பர்ட் சொல்கிறாராம்,
ஷல் ஐ டெல் யூ த ட்ரூத், த ப்ரூட்டல் ஆனஸ்ட் ட்ரூத் அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, எவ்ரிதிங் இஸ் அமேசிங் அபவுட் யூ, த ப்ராப்ளம் இஸ் வித் யுவர் பெர்ஃபெக்ஷனிசம். நீ அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற. You're missing one important thing. To win, you don't need to play the best shot every time. You just need to be better than the other guy. உலகத்திலேயே இருக்கிற பெஸ்ட் ஷாட் விளையாட வேணாம், உனக்கு எதிரில் இருக்கிறவனை விட பெட்டர் ஷாட் தான் நீ அடிக்கணும். You don't need to win, you just have to make him fail. It is a mind game. Your quest for perfectionism is messing with your game. Careful அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். 95% ஹெட் வாய்ஸும் அரவுண்ட் 50% கேம் வாய்ஸும் இருந்தால் you're going to win. பட் 95% கேம் வாய்ஸாக இருந்து 50% தான் ஹெட் வாய்ஸாக இருக்க போகிறேன்னா you're going to lose. He also says one beautiful sentence. Be like gravity, my friend. கிராவிட்டி அவசரப்படுறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ கீழே விழதான் போகிற. ஸோ மேக் த அதர் பர்சன் ஃபெயில், ஸ்டாப் questing ஃபார் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற அட்வைஸை ஆண்ட்ரே அகாசிக்கு கொடுத்த மாதிரி அந்த புக்கில் எழுதியிருக்கார். ஸோ வாட்ஸ் தி டேக்அவே லெசன் அப்படின்னா, எஸ் ப்ளீஸ் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன், பட் ரிமெம்பர், அந்த பெர்ஃபெக்ஷன் நீங்கள் ஆசைப்பட்டு போகிறீங்களே, அது கை கெட்டாத தூரத்திலேயே இருந்துகிட்ருக்க சான்ஸ் இருக்குது. ரிமெம்பர் தேட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.